ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எஃப்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. 3 நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா, 10த் நீங்க மினிமம் பாஸ் பண்ணதுலருந்து நீங்க ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அந்த மாரி போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி கூட கிடையாது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 29,200லேருந்து 92,300 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 15த் ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப்ல இருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமா வந்து உங்களுக்கு 3 நோட்டிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. 3 நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப எஸ்சி பிளம்பர் கேட்டகரி, எஸ்சிலே வந்து கார்பெண்டர் கேட்டகரி, கான்ஸ்டபிள் ஜெனரேட்டர் ஆபரேட்டர், கான்ஸ்டபிள் ஜெனரேட்டர் மெக்கானிக், லைன்மேன் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்கு. அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வேகன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க எஸ்சி பிளம்பருக்கும் கார்பெண்டருக்கும் 25,500லேருந்து 81,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். அதே மீதி இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா 21,900லேருந்து உங்களுக்கு 69,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்க ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 5 இயர்ஸ் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க எஸ்சி பிளம்பர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஐடில வந்து பாருங்க பிளம்பர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து கார்பெண்டர் கேட்டகரிக்கும் நீங்க ஐடில வந்து பார்த்தோன்னா, கார்பெண்டர் ட்ரேட் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஜெனரேட்டர் ஆப்பரேட்டருக்கு வந்து பாருங்க நீங்க ஐடில வந்து எலக்ட்ரீஷியன் இல்லன்னா ஒயர்மேன் இல்லன்னா வந்து டீசல் இல்லன்னா மோட்டார் மெக்கானிக் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரேட்டர் மெக்கானிக் அப்ளை பண்றீங்கன்னா, டீசல் இல்லன்னா மோட்டார் மெக்கானிக் வந்து நீங்க ஐடி ட்ரேட்ல வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். கான்ஸ்டபிள்ல வந்து லைன்மேனுக்கு வந்து பாருங்க நீங்க எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் இல்லன்னா வந்து லைன்மேன்ல வந்து நீங்க வந்து அந்த ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி இந்த போஸ்டிங் படி உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதாவது ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மேலா இருந்தா. ஃபீமேலா இருந்தா பாருங்க 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 86 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட்ல வந்து பாருங்க 81 இருக்கணும். வெயிட் வந்து ஹைட்க்கு ஏத்த மாரி வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த 2 போஸ்டிங் எல்லாத்துக்குமே தனித்தனியா உங்களுக்கு குடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்க ஹை சைட்ல இருந்து உங்களுக்கு டேட்டூலாம் நீங்க போட்டுறக்கூடாது. அதெல்லாம் வந்து இங்க குடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி செலக்ஷன் மெத்தட் வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி போஸ்டிங் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதாவது இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் ஃபேஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். அப்புறம் ட்ரேடு உங்களுக்கு வந்து பாருங்க மெக்கானிக்கல்லாம் வந்து இருக்கும். அது மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க வந்து குடுத்திருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நான் சொன்ன மாரி வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஹைட், வெயிட்லாம் வந்து ஜஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாரி தான் பிசிக்கல் எஃபிஷியன்சிய பொறுத்தவரைக்கும் நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில குடுத்திருக்கிற மாரி மெடிக்கல்ல இருந்து இந்த மாரி தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 100 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில ஃபீஸ் யார் யாருக்கு வந்து இல்லன்னா, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 100 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ரெக்ரூட்மென்ட் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கிடையாது. நமக்கு நியர்பை எங்க வந்து உங்களுக்கு சென்டர் வந்து இருக்குன்னா, ரெக்ரூட்மென்ட் சென்டர் பெங்களூர்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்க போகுது. நீங்க இங்க தான் வந்து பார்த்தோன்னா, வொர்க் பண்றதா இருக்கட்டும், அதே மாரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எல்லாமே உங்களுக்கு அங்க தான் வந்து போடுவாங்க. இதில வந்து பாருங்க எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க குடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்க ஒன் பை ஒன்னா இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில வந்து பாருங்க கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிலபஸ்மே வந்து இங்க கீழ குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 4வது பேஜ்ல இருந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அனெக்ஸர்ல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு சிலபஸ் வந்து ஒரு போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்கு. இதையுமே நீங்க வந்து கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. இது வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். குரூப் பி லெவல் போஸ்டிங்ல வந்து இத எடுக்குறாங்க. இதில வந்து பாருங்க போஸ்டிங் வந்து சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து வொர்க்ஸ் கேட்டகரியும்,
ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்ஸ்க்கு வந்து ஒரு 13 வேகன்சியும், ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 9 வேகன்சியும் குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க வேகன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோன்னா 35,400ல இருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுல ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம தான் ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்ஸ் கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் வந்து நீங்க டிப்ளமோல வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல இருந்து ஸோ இந்த மாரி பிசிக்கல் எஃபிஷியன்சில இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து செலக்ஷன் மெத்தட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான் ஃபேஸ் 1 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். 1 1/2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துட்டாங்க. ஸோ இதே மாரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க, உங்களுக்கு கீழயே வந்து சிலபஸ்க்கு அப்புறம் வந்து ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது வந்து பாருங்க, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து தான் மீதி இருக்கிறவங்க வந்து ரூ. 200 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தோன்னா, நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. ஸோ மீதி இருக்கிறத வந்து எப்படி அப்ளை பண்ணணும்? இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வந்து பெங்களூர் தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து பார்த்தோன்னா, 3 நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுல வந்து போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க என்னென்ன டைப்ல குடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக் வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து ரோட்டரி விங், ஃபிக்ஸ்டு விங்ன்னு குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க வேகன்சி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து இருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் 29,200ல இருந்து 92,300 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். அடுத்த போஸ்டிங் வந்து பாருங்க அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக் கேட்டகரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வேகன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இருக்கு. இதுல ஒரு 11 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கான்ஸ்டபிள்ல வந்து ஸ்டோர் மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 3 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுல சேலரி வந்து பாருங்க, இந்த கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேனுக்கு வந்து 21,700ல இருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். ஸோ இதுல ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, அதிகபட்சமா 28 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிக்கு. ஸோ 3வதா கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேனுக்கு மட்டும் 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி வந்து பாருங்க, ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல ரிலாக்ஷன் இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட்ல வந்து நீங்க மெக்கானிக் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து பாருங்க, நீங்க வந்து ஜெனரல் சிவில் ஏவியேஷன் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இல்லன்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல வந்து நீங்க குரூப் எக்ஸ் டிப்ளமோ வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக் வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து பாருங்க ஜெனரல் சிவில் ஏவியேஷன் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுல வந்து டெலிகம்யூனிகேஷன் இல்லனா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேனுக்கு வந்து பாருங்க 10th வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதுல வந்து சயன்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேன் கேட்டகரிக்கு மட்டும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாருங்க, இதுக்குமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட், செஸ்ட், வெயிட்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோர் மேனுக்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான் 3 நோட்டிஃபிகேஷன்லயுமே வந்து சேம் அதே மாரி தான் உங்களுக்கு வந்து மெடிக்கலா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் ஆஸ் யூசுவல் தான் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து மெடிக்கல் இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சேம் அதே மாரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்க, இந்த நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. இதுக்கு பெண்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு வந்து இதுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து இதுலயுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ரூ. 100 நீங்க ஃபீஸ் பே பண்ணா போதும். ஆன்லைன் மோட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 நோட்டிஃபிகேஷனுக்குமே டேட் வந்து பாருங்க, லாஸ்ட் டேட் வந்து 15th ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி இங்க டேட் குடுத்துட்டாங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ்ல இருந்து இந்த இதுக்கு அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.